ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செய்ய போகிறோம். அது எங்கள் அப்பா ஃபஸ்ட்டு அறுத்துடணும். இதோ அந்த தோலை அறுத்துட்டு அதை வறுத்து வச்சு அதில் பண்ணோம். வாங்க பார்க்கலாம். ஓகே, மீட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம ஒளி செய்ய தரோம். வாங்க பார்க்கலாம். இங்கே இதை ஒண்டி எடுக்கணும். எங்கள் அப்பா இருக்கிறாரு, வாங்க பார்க்கலாம். அப்பா ஜூம் பண்ணி பண்ணணும். ஐயோ ஹாய், எங்கள் அப்பா ஃப்ரெண்ட்ஸ் போ பார்த்தா சொல்லு. ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செய்கிறோம். எப்படி இருக்குது பார்க்கலாம். எங்கள் அப்பா சீக்கிரமாக எடுத்துட்டாரு. இப்போ நாங்கள் வர போகிறோம். ஃபஸ்ட்டு சுத்தாழி வச்சு விளாட்ணும். அப்புறம் தண்ணியில் வெறும் தண்ணி ஃபஸ்ட்டு சுட தண்ணி அடிக்கணும். அப்புறம் அதை இது பண்ணிவிட்டு மசாலா போட்டு செஞ்சுதான் எண்ணெய் போட்டு அப்புறம் அது லெமன் ஜூஸ் குடிச்சிட்டு அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை சாப்பிடணும். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம சுட தண்ணியில் கொதிக்க வச்சாச்சு. சூப்பராக அந்த உருளைக்கிழங்கு நம்ம சீவி போட்டது அழகாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைன்னு சொல்கிறாங்க. அது நம்ம தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு நான் லைட்டாக உப்பு அப்புறம் கொஞ்சம் மஞ்சாத்தூள் போட்டுக்கிட்டேன். பாருங்கள், மஞ்சாத்தூள் போட்டுட்டு அப்புறம் சுட தண்ணி நல்லா ஓரளவுக்கு ஒரு 60% கொதிக்க வச்சு இறக்கியாச்சுங்க. இறக்கி பார்த்துங்கன்னா உங்களுக்கு நல்லா சூப்பராக இருந்தது. ஒரு ஹாஃப் பாயில்டு இல்லை முக்கால் பாயில்டு மாதிரி வச்சுக்கணும். அப்புறம் கார்ன்ஃப்ளவர் போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் அதுலேயே கூட நீங்கள் சால்ட்டு கலந்துக்கலாம். நான் ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் சால்ட்டு கம்மியாக இருந்தது. ரெண்டாவது சால்ட்டு கலந்து எண்ணெயில் போட்டால் சும்மா பொரிஞ்சு பார்த்திங்கன்னா அந்த சத்தமே அண்ட் இந்த வாசனையே வேறு லெவலில் இருந்தது. நம்ம கடையில் சாப்பிட்டா கூட இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது ஃப்ரெண்ட்ஸ், அந்த அளவுக்கு இருந்தது. நாங்கள் 2 உருளைக்கிழங்கு பயன்படுத்தணும். பாருங்கள், கொஞ்சம் இது கிறிஸ்பி கம்மியாக தான் இருந்தது. ரெண்டாவது போடுறப்போ இன்னும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் உப்புலாம் ஆட் பண்ணி போனோம். கடைசியாக ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக நாங்கள் பண்ணியாச்சு. 2 உருளைக்கிழங்கு நிறைய பட்டி கொஞ்சம் சாப்பிட்டுட்டோம். அதனால கடைசியாக கொஞ்சம் மசாலா போட்டுட்டு லான்ச்சி சொல்லுங்கள், எப்படி இருக்குது டேஸ்ட்டு? நல்லாயிருக்கும். எப்படி ஒரிஜினல் மாதிரியே இருக்கா? தம்பி எதை போடுறாப்புல? ஐயோ போதும் டே போதும்டா, ரொம்ப அவ்வளோ வேணாடா. ஸோ மைனஸ் நாங்கள் போட்டோம், வெஜ் மைனஸ். ஓகே, மைனஸ் அந்த இது போட்டுக்கிட்டோம். ஸோ வெரி டேஸ்டி மைனஸ். எப்படி இருக்க? பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு? நிறைய ஒரிஜினல் ஈக்குவலாக இருக்குதா? கஷ்டப்பட்டு நான் பிளான் பண்ணி யூடியூப் பார்த்து தான் பண்ணேன். நம்ம கடையில் போய் தேவையில்லாமல் காசு செலவு பண்ணி சாப்பிட்றதுக்கு அது ரொம்ப ஹெல்த்தி, ஃப்ரெஷ். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ராஜ்யம் கேப் சோறு சாப்பிட்லாம். ரைட், பாய்.